வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமான முட்டை வறுவல் தான். எப்பவுமே ஒரு பொடி போட்டு பண்ணும்போது, அதாவது வறுத்து அரைச்ச பொடி போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்ச பொடி போட்டு தான் நம்ம முட்டை பொரியல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகு ஒரு 3 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முட்டை வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் உளுந்து, காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் வறுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெங்காயத்தை மூடி வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா நான் தண்ணியே ஊற்றலை, அப்படியுமே இந்த கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு வதக்கிக்கங்க. இப்போ நம்ம நடுப்புற இப்படி ஒரு கீரல் போட்டுட்டு முட்டையை வந்து இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான வறுத்தரைச்ச முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.